ஈரோடு அருகே 20 லட்சம் ரூபாய் கொடுத்தால் 30 லட்சம் ரூபாய் தருவதாக போலி ரூபாய் நோட்டுகளை கொடுத்து ஏமாற்றிய மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரை அடுத்த நகலூர் சின்னத்தம்பி பாளையத்தைச் சேர்ந்தவர் 54 வயது முத்துச்சாமி. இவர் அந்தியூர் நகரில் செங்கல் சூளை மற்றும் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவரது கடைக்கு அருகே வசித்து வரும் நண்பரின் உறவினர் பர்கூர் மலை கொங்காடையைச் சேர்ந்த மூர்த்தி என்பவர் அறிமுகமாகியுள்ளார். மூர்த்தி தனக்கு ஈரோட்டில் தெரிந்த நபர்கள் இருப்பதாகவும் அவர்களிடம் பணம் கொடுத்தால் இரட்டிப்பு தொகையாக பணத்தை பெறலாம் என்றும் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பிய முத்துச்சாமி மூர்த்தியுடன் ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறை அருகே உள்ள கிராம பகுதிக்கு சென்று மூர்த்தி அறிமுகம் செய்து வைத்த 3 பேரை சந்தித்துள்ளார். அப்போது அவர்கள் 3500 ரூபாய் மதிப்புடைய நோட்டுகளை கொடுத்து பரிசோதிக்குமாறு கூறியுள்ளனர். அவற்றை பரிசோதித்த போது அவை உண்மையான பணம் என்பது முத்துசாமிக்கு தெரிய வந்தது. இதனால் அவர்கள் மீது நம்பிக்கை ஏற்பட்டதை அடுத்து அதன் பின்னர் 20 லட்சம் ரூபாய் பணத்துடன் ஈரோடு நகருக்கு வருவதாக கூறியிருக்கிறார். ஈரோடு பேருந்து நிலையம் அருகே நாச்சியப்பா வீதியில் ஏற்கனவே சந்தித்த 3 நபர்களையும் சந்தித்த முத்துச்சாமி தான் கொண்டு வந்திருந்த 20 லட்சம் ரூபாய் பணத்தை அவர்களிடம் கொடுத்துள்ளார். இதற்கு மாற்றாக அவர்கள் பையில் கொண்டு வந்திருந்த 30 லட்சம் ரூபாய் பணம் இருப்பதாக கூறி பையை கொடுத்துவிட்டு தலைமறைவாகியுள்ளனர். சந்தேகமடைந்த முத்துச்சாமி அதை பரிசோதித்த போது அதில் வெறும் வெற்று காகிதங்களும் 500 ரூபாய் ஜெராக்ஸ் தாள்களும் இருப்பது தெரிய வந்தது. தன்னை ஏமாற்றி 20 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்துச் சென்ற மர்ம ஆசாமிகளை கண்டுபிடித்து பணத்தை மீட்டுத் தரக்கோரி முத்துச்சாமி ஈரோடு நகர காவல் நிலையத்தில் புகார் செய்தார். இதன் பேரில் வழக்கு பதிவு செய்த ஈரோடு போலீசார் 20 லட்சம் ரூபாயை செங்கல் சூளை அதிபரிடம் பறித்துச் சென்ற வெள்ளக்கோவிலைச் சேர்ந்த ரமேஷ், ஈரோடு வேலம்பாளையத்தைச் சேர்ந்த சாமிநாதன், வெள்ளக்கோயிலைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் பிரபு ஆகிய 3 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து ஆம்னி கார் மற்றும் பதிவு செய்யப்படாத பல்சர் வாகனம் ஒன்றையும் பறிமுதல் செய்தனர். இந்த மூவரும் வேறு யாரிடமாவது இதைப்போன்று மோசடி செய்துள்ளார்களா என்றும் போலீசாரின் விசாரணை தீவிரமடைந்துள்ளது. செங்கல் சூளை அதிபரிடம் போலி ரூபாய் நோட்டுகளை கொடுத்து 20 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் ஈரோட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.